படியிழந்தார் வளாக்குதலை எடுத்தார் அகிலமெல்லாம் படியிழந்தார் ஆண் விடுதலை எடுத்தார் மாநிலமே படியிழந்தார். அதாவது மனம் இருந்தால் இடம் உண்டு மனம் இருந்தால் இடம் உண்டு. எங்க பாட்டி எல்லாம் ஒரு எள்ள எடுத்து 7 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. ஒரு எள்ள பிச்சு 7 பேருக்கு பங்கிட்டாங்க. ஆமா, அவ்வளவு ஒரு நல்ல மனசு. ஒரு எள்ளையும் மட்டும் போலதான் இருக்கும். ஆமா, 7 பேருக்கு பங்கு எப்படி வைக்க முடியும்? அது அவங்க தரமாதான் இல்லன்னா ஒரு எள்ள எடுத்து ஒரு மகன் பிச்சு காட்டுவா. காட்டி 100 மண்டி அதை பிச்சு காட்டுவோம். அதான் 7 பங்கு. அப்படி சொல்றீங்களோ? அது நல்ல பங்கு வைக்கலாம். அதனால அம்மா தாயி, அதனால ஆதிவள்ளி கையிலே அம்மையாரும் வருவதையாமல் ஆண்டவன் பகவான் பாரதியை கூட்டிட்டு வர்றாரு இல்லையா? அப்ப அகில உலகம் எல்லாம் பகவான் படியிழந்தார். 14 உலகம் எல்லாம் பகவான் படியிழந்து ஆசவன் பொழுது ஆதிசக்தி பார்வதியா அப்படி வரும்பொழுது பகவானுக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன்னா பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னா பேச மாட்டாரு. நல்ல தம்பி மருமகன் நல்ல வில்லு அடிக்காவல மருமவளா அப்பா தலை நல்லா ஆடுதாளையா அடி பண்ணி நல்லா அடி மேல அடிமா சுதி நல்ல சுதி போடுறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அங்கே பார்த்திட்டால போவேரியா பின்னாடி தானே வரவேன்னா வாயை திறக்கேன்னாரு. சும்மா வந்தா நீங்க ஏதாவது நினைச்சு வாயை திறந்தேன்னா சரி பாதி லைட்டா வாயை திறந்திருக்கா ஃபுல்லா எப்படி வாயை திறக்கான்னு பாப்போம். என்று ஆண்டவன் பகவான் வரக்கூடிய பாதையில ஆலமரத்தை உண்டு செய்தார். அந்த ஆலமரத்தை உண்டு செய்து ஒரு சிறிய ஒரு பாலகன் என்ன 9 வயசு இருக்கும். 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கீங்க. 10 வயசு பாலகனை உருவடித்து அந்த பாலகனை உருவடிச்சாச்சு. எதுக்காக உருவடிச்சாலும் அவருக்கும் தெரியல அவருக்கும் தெரியல. உடனே உருவடித்தாரு. ஒரு 4 வெள்ளாடு செம்மறியாடு அதையும் படைத்தாரு. அந்த 8 ஆடு இருக்கு இல்லையா? அந்த 8 ஆடு கொலை வெட்டதுக்கு ஒரு பையனை கொலை செய்தாச்சு. கொலை வெட்டதுக்கு மரமும் ஒரு உண்டாக்கியாச்சு. பையன் மரத்துல ஏறணும். அப்படியே அவன் குட்டி அவனை மாறாட்டி மேல மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கான். என்ன மரத்துல? ஆலமரத்துல உட்கார்ந்து மினிகுப்பை உட்கார்ந்து அடிகுப்பை வெட்டி இருக்கிறான். அவனையே வெட்டுறான். என்ன செல்லவ தன்னை தானே போடலையா? அதனாலதான் அவனும் நீ தான் சொன்ன 80 மெடல் வாங்கியிருக்கேன்னு சொன்ன. 80 மெடல் எடிக்க வெளியே காட்டியிருக்கியா? வெளியே காட்டினா திருஷ்டி வந்துருமா? நீ எத்தனை மெடல் வாங்கியிருக்க? அவன் 86. 80 ஆமா. அவங்கள கம்மி ஒரு 10 கம்மி 70. அப்படியே பெரிய முடுக்கரனே தான் வாங்கியிருக்காரு. 60 வாங்கியிருக்கியா? நம்ம தாலுக்கார தம்பி 20 வாங்கியிருக்காராம். 50 அப்படியா? அது மாதிரி நீங்க எல்லாம் வாங்கிருக்கீங்கனாலும் ஒண்ணுமே வாங்கல. அதெல்லாம் ஈவர் கொடுத்துருக்குமா? ஈவர் கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்களா? அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஈவர் கொடுக்க வேண்டாம், அதை வாங்க வேண்டாம். அதனால எம்மா எவ்வளவு அதனால உனக்கு அவார்டு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அந்த பையனை கொலை செய்து மினிகுப்பை கொண்டு அடிகுப்பை வெட்டுறதுக்கு உருவாக்கி தெரியாத போய் கொண்டே இருக்கின்றார். அந்த பையன் வெட்டுதான் புத்திசாலி நினைப்பா அவனுக்கு. உலகத்திலே அவன் தான் புத்திசாலி நினைக்கிறான். விளையும் பயிரும் முளையிலே தெரியும், நல்லாவே தெரியும். அது வளர வளர அது என்ன நடக்கும்னு தெரியாது. அவன் நோய் எப்போ வந்து விழுந்து அதுக்கு தெரியாது. அது மாதிரி பையன் நம்ம அறிவாளி நினைச்சு அவருக்கு என்று கொப்ப அவனை வெட்டுறான். அந்த வெட்டு சத்தம் காலை கேட்ட பார்வதி ஏறு எட்டுகாதா
பகவானே பரம்பொருளே என்ன ஏன் பையன் இப்படி தொங்கிட்டு கிடக்குறான்? என்னமோ தெரியலையம்மா. அந்த பையன் தொங்குறது தப்பு இல்ல. சரி அவனுக்கு அந்த பக்கம் அவனை வெட்டுறான். ஆமா கீழே விழுந்து செத்துருவான். சரி பையனுக்கு உயிரை கொடுங்கேன்னா முடியாது. இதுல ஏன் உயிரை எடுக்காம நீ இரு. ஆமா யாரு அவனை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வாயை திறக்க விடான்னு சொல்லி கூட்டு வந்தீங்க. வாயை திறக்காம இருக்க முடியல. பையன் தொங்குத பார்த்தோன்னே பாவமா தெரிஞ்சுங்க. அதனால அவனுக்கு உயிரை கொடுங்க. சரி உயிரை கொடுங்க. உயிரை கொடுக்காட்டா எனக்கு படபடன்னு வந்துருங்க. என்ன படபடன்னு வரும்? அந்த பையன் தொங்குத பார்த்து எனக்கு படபடன்னு வந்துரும். பொன் மனசு பூவுக்கு சமம். அப்படியே பார்வதி ஆமா அந்த பையனுக்கு விதி முடிய போகுது. சரி அந்த விதியை மதியால் என்று உயிர் கொடுங்கேனா. ஆமா உனக்கும் எனக்கு சின்ன ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? அந்த பையன் வெட்டி முடித்து கீழே விழும் பொழுது சரி அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் காப்பாத்துறேன். ஆண்டவன் மகான் காப்பாத்துறேன். அப்பான்னு சொல்லி விழுந்தா நீ காப்பாத்து. ஆதிபராசக்தி நீ காப்பாத்து. ரெண்டு பேரும் பேசி இருக்கு முன்னே என்ன அவன் அடைய கிட்ட நெருங்கிட்டான். ஆமா ஏன் ஆணில பிறந்த ஆடுகாலி. ஆடுகாலி ஆட்டுலயே நிப்பான். ஆடுகாலி பையன் வெட்டி முடித்த ஆடுகாலிதான். என்ன ஆட்டம் ஓடுதான் ஆட்டம் போடுதான். அந்த ஆடுகாலி என்ன பண்றான்? என்னம்மா மேல இருந்து விழுந்தானே அப்பான்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவன் காப்பாத்திருப்பாரு. அம்மான்னு சொல்லி இருக்கலாம். ஆதி பாராசக்தி காப்பாத்திருப்பான். சித்தி சித்தப்பான்னு சொல்லி இருக்கலாம். சித்தி சித்தப்பா காப்பாத்திருப்பாங்க. அண்ணி அண்ணன் சொல்லி இருக்கலாம். மைனி அண்ணன் காப்பாத்திருப்பாங்க. அப்ப என்ன சொன்னா மேல இருந்து கீழே விழுந்து செத்தேன்னு போயிட்டான். வாக்கு சனி போகலாம் சொல்லுவாங்க வாழ்ந்தாலும் வாயில தான் இருக்கு. அது அப்படிதான் இருக்கு. மதுரைக்கு போற வழி எங்க நம்ம வாயில தான் இருக்கு. வாய் என்ன ரோடமா போட்டிருக்காங்க? வழி வழியா வழி சொல்லுவாங்களே இப்படி போய் அப்படி போங்க. அது வழி சொல்லுவாங்க வாயினால. வடங்க வேறுங்க வடங்க போய் முட்டி திரும்புங்க பாத்துக்கிட்டு அந்த இடத்தை சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஆதிசக்தியான பார்வதி பகவான் பேசிட்டு அவன் கிட்ட விழுந்துட்டான். பார்த்தர் ஆண்டவன் பகவான் என்ன அம்மா பார்வதி அந்த பையன் கீழே விழுந்துட்டான். செத்து போயிட்டான். இன்னும் உயிர் கொடுக்க முடியாது. ஒன்னால முடியாது என்னால முடியாது. விதியை மாத்த யாரால முடியாது. அன்று எழுதவே அழிச்சரதம் போறதில்லை. அதாவது கையெழுத்து சரியில்லை கையெழுத்து சரி இருக்காது. ஆமா சிலருக்கு கையெழுத்து சரியில்லை கையெழுத்து சரி இருக்காது. சிலர் ரெண்டு எழுத்துமே சரி அவன் எப்படியும் சரியா இருப்பான். என்ன முடியும்? எல்லாம் மை பாக்குற வேலை. எல்லாம் மாந்திரிக மையை வாங்கிட்டு வந்து அழுது தாயத்தை போட்டு அழுது பாரு. நானும் தாயத்தை போட்டு முந்தாண்டு போய் 500 ரூபாய்க்கு மை வாங்கிட்டு வந்தேன். 500 ரூபாய்க்கு மைய வீட்டோட மைய காணாம போயிட்டு. ஆமா கொண்டு வந்து அடிக்க காணாம போச்சா? டை அடிக்கிற மைய சொல்றாங்க. ஓ டை அடிக்குது. அதனால என்ன மையம்மா? கோத்ரேஜ். அதனால அம்மா பார்வதி என்ன? அதனால என்ன பண்ற? என்ன? இதே 14 உலகத்தை படைத்து ஈசனையே சோதிச்சிட்ட. சரி. பையனை செத்து போயிட்டா இன்னும் வாய் திறக்காம வா. ஆண்டவன் பகவான் சரி பார்வதியை அழைத்து கொண்டு பாராரே எங்கே வரா அங்கேயே வனாலே சத்தப்பட்டு பார்த்து கதை கேட்கிறாரு. ஏன்னா கடவுளை வந்து நினைக்கலாம். சாமி ரொம்ப கும்பிடலாம். ரொம்ப கும்பிடக்கூடாது. இப்போ நமக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சொல்லி கூட இட்லி சாப்பிட்டு வச்சுக்க வயிற்றுக்கு கோளாறு. அளவுக்கு மீறி சாமி கும்பிட்டா மனசுக்கு கோளாறு. நம்ம நினைச்சது நடக்கணும்னு வச்சுக்க என்ன சாமி சாமி கும்பிட்டு எடுத்து அடியெடுத்து காலமா கும்பிட்டு தான் ஆடும். சாமியே கும்பிட மாட்டா அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சு. நாகராஜ பள்ளிக்கு 12 வருஷம் அவங்க இருக்கிறார்கள். அப்ப பார்வதி வந்துட்டு இருக்கிறார். சுவாமி அட்டுவான கானகத்திலே அரகரா சிவசிவாயின் சத்தம் கேட்கிறதே யாரு சுவாமி இருக்கிறான்னா நாகராஜ பிள்ளைக்கு யாரும் அவங்க
கொடுக்குறாங்க ஆ, ஏன் அவங்களுக்கு பிள்ளை கொடுக்கல என்ன காரணம் கொடுத்தாங்க பகவானே அப்படின்னு கேட்டோட பார்வதி என்ன அவளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கா பிறவியான்னு தெரியல ஆமா ஆமா எல்லாத்துக்கும் பிள்ளை ஏகாம கொடுக்க முடியாது சரி பாவம் செஞ்சவனுக்கு பிள்ளை கொடுக்க முடியாது ஆ, தர்மம் செஞ்சவனுக்கு மட்டும்தான் பிள்ளை கொடுக்க முடியும் 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 அதனால அம்மா பார்வதி பார்வதி நாகராஜனாக கண்ணி நாகராஜனாகி தேவாரம் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு என்னால முடியாது. முடியாது. ஏழையே என்னாலே முடியாது. ஏழையே மறையே. நாகராஜனாக கண்ணி தேவாரம் கொடுப்பதற்கு என்னால முடியாது. ஏயா சொல்றீங்க முடியாதுன்னா முடியாதுதான். ஐயா 12 வருஷம் தவறுக்காங்கல்ல ஐயா அவங்களும் அதுக்காக நம்ம சேலை வைக்கிறாங்க. இந்த பாருங்க என்ன நாகராஜ நாகராணி பிள்ளை கொடுக்கணும் எங்க பின்னாடி போட வைக்கிறாங்க. அப்படியா இரண்டாவது இருந்து ஒரு பெற்றவங்களை முடியாது. போடு போடு அது என்ன போடு? டிஜிட்டல் போடு அதுல போட்ட போட போறாங்க. கிடையாது அது இல்ல நீங்களே கொண்டு போய் நீங்களே பின்னாடி போட்டுக்கிட்டு என்ன வரது பாருங்க. என்னைக்கே ஜெயபர அவங்க தவறுக்காங்கறாங்க யாரும் எனக்கு பண்ணிட்டு போறாங்க நம்ம போட்டே கொடுப்போம் ஐயா அதனால நீ ஒரு பின்னாடி ஒரு போட போடு. அப்படியா பகவான் பிள்ளை கொடுப்பாருன்னு. போன படைக்கு போட்டு பார்த்தானே ஒருத்தரும் நின்று கேட்கலையே அப்படியா? ஆ, என் மாய பார்வதி. என்ன அதாவது பூக்கடைக்கு இன்னைக்கே விளம்பரம் தேவைப்படுறதா? இல்ல இல்ல தேவைப்படாது. ஆமா அது மாதிரி பகவானுக்கு விளம்பரமே தேவையில்லை. ஆமா ஆமா நாகராஜ நாகக்கண்ணிக்கு பிள்ளை கொடுக்கணும்னா சரி பாவமா புண்ணியமா ஆ, முதல்ல அதை பார்க்கணும். அப்படி சொல்றீங்களா புண்ணியம் செய்தா அவனுக்கு பிள்ளை, சரி பாவம் செஞ்சா இல்ல 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 என்று வா கைலாசம். சரி என்று வா ஆண்டவன் பகவான் சரி பார்வதி அழைத்துக் கொண்டு கொண்டு எங்கே வர ஆனோ அங்கே எங்கே கொண்டோ ஆனோ நாடே எண்ணம் ஐயோ நாடே என்ன மத்தோ அங்கே எங்கே கொண்டே நீ கைலாச நைனாரு அழைத்து சரி என்னமா தெரியுது ஆமா 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 அவர்கள் குலத்திலே பிறந்து வேடுவதற்கு தலைவனாக பிறந்து வரந்து கேட்டுதானே ஆடுவாங்க. வேற என்ன ஆட முடியும் அப்பா இருந்தா செக் பண்ணுவாரு. ஊசி போடுவாரு நரசு தான் ஊசி போடுவாங்க. நாடக ஊசி போடுவா ஆமா அதனால என்ன எம்மா அவங்க என்ன இது பண்ணிருக்காங்களோ அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் தொழில பாப்பாங்க வேட்டை என்ன பண்ணா வேட்டைதான் ஆடுவான். ஆமா இவரோட சேட்டையை பண்ணுவான். வரவு வேட்டையாடும்போது 10 மாத சூழ்மானி பால் போச்சு கொண்டிருக்கிறான். சரி சரி அவன் தான் அந்த பாவம் பண்ணிருக்கிறான். அவன் கொண்டாடி இருக்காளே அவன் கொண்டாட்டி நாகண்ணி அவளும் பாவம் செஞ்சிருக்கான். அவ என்ன பாவம் செஞ்சிருக்கா அதனாலதான் ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தா பாவத்துக்கு பாவ ஜாதகத்தை தான் கேட்கணும். சரி பாவம் பெண்ணுக்கு ரொம்ப பாவம் இருந்து ஆம்பளைக்கு புண்ணியம் இருந்து கெட்டிச்சாங்கன்னா அது புழுக்குள் போயிடும். சரி சண்டை ஆயிரும். பாவத்துக்கு பாவத்தை சேர்க்கணும், புண்ணியத்துக்கு புண்ணியம் சேர்க்கணும். அப்படி சொல்றீங்களா நாகக்கண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பாவம் செஞ்சிருக்கிறா. சரி நாகக்கண்ணியானவள் ஆமா ஓனச்சவள் தங்க அடிக்காம பாருங்க. ஆமா மண்டை அவ தலையை பார்த்துட்டோம்னா ஆமா சைஸ் வாடிட்ட போறமையா வரவு அவ கேட்ட கேள்வி. அதனால அம்மாயே பார்வதி என்னங்க? ஏடி பார்வதி ஏ நாளே என்ன
அப்ப நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பிள்ளையே இல்ல. அப்படியா ஐயா? சரித்திரத்திலே கிடையாது. அப்படின்னு பகவான் எடுத்து புற போட்டாரு. சரி. ஏட்டை எடுத்துட்டாருனாலே பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். அதுவா சொன்னா? அப்படின்னு பார்த்தா நாகக்கண்ணி பார்த்தாள். பார்த்து சுவாமி என்ன நாகராஜ நாகக்கண்ணி ஒரு செம்புல பாவம் பண்ணி இருக்கிறான். இந்த செம்புல புண்ணியம் பண்ணி இருக்கிறான். சரி. கண்டிப்பா புள்ள கொடுக்கணும் அப்படின்னா ஆமா என்னால முடியாது, நீயே புள்ள கொடுன்றாரு. நான் கொடுக்கிறேன். என்னுடைய அம்சத்தில ஆயிரத்தி சொல்ல சொல்றோம். 64 இருக்குகளை இச்சாசக்தி கிரியாசக்தி அகப்பட்டு நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளை வளர்க்கவே சக்தியாக வார்த்தையார்கள் ஆமா ரெண்டாம் மூணா உனக்கு இதெல்லாம் தெரியாம எதுக்கு வந்த என்ன மாய செய்யுது எத்தனை செலவா ஏமா துட்டு கிடைக்கல அம்மா பர வாடதான வாங்கி வேண்டி இருக்கு சரியப்பா 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 நீ மூஞ்சி வாய் தாத்தா 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 ஞாபகம் இல்ல அதனால அம்மா ஏ தாத்தா ஷோ ஏ நாளைக்கு என்ன கலசத்தை வாங்கிட்டேன் 41 நாளைக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் சரி பிள்ளைய கவனமா பாரு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை 8 பிள்ளை கிடைக்கும்
வீட்டுக்குள்ள சரி. அப்படின்னு கலசத்தை கொடுத்தா சரி. சட்டைய வாங்கோ.